அம்மா. ஹலோ. 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 அம்மா கேக்குதா இல்லையா? கேக்குது சாமி, சொல்லுங்க. இப்போ என்ன கணக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? நம்ம பையனுக்கு வேலைக்கு. நம்ம பாஷையில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க சாமி. 7 லிட்டர் பால் சரி. நீங்கள் ஒரு குடத்துல ஊற்றி கொண்டு போய் ஒன்றா கோயிலில் கொடுத்தாலும் சரி, இல்லை வாரம் 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 நீங்கள் வந்து போய் 7 வாரத்துக்கு கொடுத்தாலும் சரி, சரி. உங்களால் எப்படி முடியுமோ அப்படி கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணுற காட்சி நீங்கள் பார்க்கணும். சரியா? பால் அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு பூஜை முடிஞ்சு உங்கள் கையில் திருநீறு கொடுக்குற வரும் நீங்கள் ஆலயத்தில் இருக்கணும். சரி சாமி. புரிஞ்சிச்சா? அதை முடிச்சுக்கிட்டு 3வது வாரம் நீங்கள் பால் ஊற்றுவீங்க இல்லையா? ஆமா. 3வது வாரம் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் அந்த கோயிலில் கொடுக்குற எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு எனக்கு கூப்பிடணும். சரியா? சரி சாமி. சரியா? வெள்ளிக்கிழமை வாங்கி கொடுக்கவா, வெள்ளிக்கிழமை மட்டும் வாங்கி கொடுக்கவா? உங்களுக்கு எப்படி வசதி? ஏன்னா இங்க வந்து வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு கிடக்கும். இங்க வந்து மகாசக்தி மாரியம்மா இருக்கு. துர்க்கையம்மனுக்கு வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு பூஜை நடக்கும். அப்புறம் காலையில வந்து அபிஷேகம் பண்ணுங்கன்னா அம்மனுக்கு, மகாசக்தி அம்மனுக்கு பண்ணுவாங்க. முத்தாரம்மனுடைய அவதாரம் தான் அங்க இருக்கிற துர்கை. ஆமா. சரியா? நீங்க துர்கைக்கே செய்யுங்க. வெள்ளிக்கிழமை ஒரு 1 லிட்டர் பால் வாங்கி கொடுங்க. உங்க பிள்ளைக்காய் நினைச்சாலும் சரி, உங்க கூட இந்த சகோதரிமையும் நினைச்சாலும் நான் அவ்வளவு ஒரு சிக்கல்ல உட்காந்து ஏதோ வாழ்ந்துட்டு ரொம்ப சங்கடப்பட்டு கூடிய வீடு எல்லாமே கைவிட்டு அகமான வச்சு ரொம்ப சங்கடத்துல உட்காந்து பிள்ளைகள் தாய் தப்ப சொல்ல கேட்க மாட்டேங்குது. நடந்தது விதியா சதியோ? நடந்தது அது வந்து அவளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. என்ன பேச விடுறீங்களா? சொல்லுங்க சாமி. நடந்தது விதியோ சதியோ? நடந்துச்சு. நடக்க போறத பார்க்கணும். சரி? சரியா? நீங்க ஒவ்வொரு வாட்டி அந்த பாலுக்கு அபிஷேகத்தை கொடுக்கும்போது, அந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது நீங்க கேட்குற ஒவ்வொரு வரவுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவான். சரியா? இப்போ 2 விஷயத்த நீங்க வாய் திறந்து பேசிட்டீங்க. மனசுல ஒண்ணு இருக்குன்னு சொல்லி நானா கேட்டது ஒண்ணு, கண்ணு கொடுத்தது ஒண்ணு. சரியா? இன்னும் 5 விஷயம் இருக்கு. இன்னும் 5 விஷயம் இருக்கு. சரியா? அது படிப்படியா கணக்குல வரும். சரியா? சரியாம்மா? சரி சாமி. நீங்க சொன்ன மாதிரியே செய்கை. எனக்கு என் ஊருக்கு போகணும். கஷ்டத்தை தீர்த்து சொன்னது வீடு கையை விட்டு போயிடக்கூடாது. என் வீடு எனக்கு காப்பாத்தி கொடுமா. சொன்னது நான் இல்ல, உன்னை பெத்தவ. புரியுதா? புரியுதா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, கோயில்ல 7 வாரத்துக்கு நீங்க பாலை கொடுங்க. 7 வாரத்துக்கு பொறுமையா இருந்துக்கோங்க. சரியா? ஆமா. மறுநாள் கூப்பிடணும். சரியா? சனிக்கிழமை. சரியா? மறுநாள் இதே மட்டாயத்தை கூப்பிடுங்க. 12 மணிலேருந்து 1 மணிக்கு 2 மணிக்குள்ளார கூப்பிடணும். சரியா? சொன்னது கவனத்தை வச்சுக்கோங்க. உங்களை எனக்கு யாருன்னு தெரியாது. நான் ஆத்தான்னு நினைச்சுதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி ஆத்தாட்ட கேட்டு நல்ல வரத்தை கொடுங்க. அவ்வளவு ஒரு கொமிச்சல வீட்டு நிம்மதியில டெய்லி கண்ணீர் தான் சாமி. டெய்லி நிற்போம் கண்ணீர். அவ்வளவு ஒரு சங்கடத்துல உட்கார்ந்து இருக்கேன். எப்படி சொல்லி உங்ககிட்ட நான் ஆளன்னு எனக்கு தெரியல. ஏம்மா, நீங்க என்கிட்ட சொல்லி அழ வேண்டியதே இல்லை. சரியா? உங்களோட அழுவாச்சி என்னன்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா? அதுக்கு தான் உங்களுக்கு கணக்கு கொடுத்தது 7 வாரத்துக்கு. சரி, நீங்க ஒரு கதை சொன்னீங்களா? சாமி சொன்ன மாதிரி சதியோ விதியோன்னு சொன்னீங்களா? ஏதோ வாழ்ந்து முடிச்சு போச்சு. இனிமே என்ன நடக்கணும் அதான் பார்க்கணும். எனக்கு இதுல இருந்து சிக்கல இருந்து ஆத்தா எனக்கு காப்பாற்றி விடட்டும். நோயும் வந்து இதாயிட்டு எனக்கு எல்லா நோயிலும் காப்பாத்தி கொடுத்து நான் பிறந்த ஆக்கப்பட்ட ஊருக்கு நிம்மதியா போகணும். அவரும் மனுஷனா இல்லை, என் கணவரும். ஏமா நீ கேளு, உன் நோயை கண்டு நீ பயந்துக்க வேண்டியது இல்லை.
சரி சாமி. சரியா? உன் நோயை கண்டு நீ பயந்துக்க வேண்டியது இல்ல. நீ நீ அங்க பால் குடத்தை செலுத்துற இல்ல, ஆமா. அந்த அன்னைக்கு உன் நோயை மறைஞ்சிரும். அத்தாளுக்கு அன்னதானம் 3 வருஷம் போட்டு மேல எடுத்து வச்சு எல்லாம் செஞ்சேன் சாமி. மா இவ்வளவு ஒரு சூழ்நிலை இருந்து ஆயிட்டேன். ஏம்மா, சொல்லுங்க சாமி. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. இது சொல்லுங்க. இந்த ரொம்ப சோதிக்கா. நீ உனக்கு இருக்கிற நோய், ஆ, நீ அதை கண்டு நீ பயந்துக்க வேண்டியது இல்ல. உனக்கு இந்த நோய் இப்ப நோயின்னு நீ சொல்லிட்டு இருக்கிற. இது உனக்கு 5 மாசமாதுன்னா உனக்கு அதிசயமா தெரியுது. இந்த 5 மாசத்துக்குள்ளார உண்டா இல்லையா? அந்த 5 மாசம் ஆகுது சாமி. நோய் வந்து 5 மாசம் ஆகுது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், 5 மாசத்துக்குள்ள தானே நீ இது கண்டு அஞ்சிட்டு இருக்கிற. ஆமா. அப்புறம் என்ன, அது ஒண்ணும் நீ கவலைப்பட வேண்டியது இல்ல. நீ எனக்கு பால் வாக்குற அன்னைக்கு நீ கொடுக்குற பாலை வாத்திக்கிட்டு நான் வாங்கிட்டு முதல் வேலையா உன்னோட நோயை நான் தீர்த்து கட்டுறேன். சரியா? எனக்கு நீ பால் வாத்ததுக்கு அப்புறம் நீ வேண்டுதல் வச்சிருக்கிறல்ல பாலை வாக்குறேன்னு சொல்லி, அந்த வேண்டுதலை நீ தீர்த்துனதுக்கு அப்புறம் மறுநாள் பாரு. மறுநாள் போய் வைத்தியனை போய் பார்க்கும்போது உனக்கு தான் ஒண்ணும் இல்லையே குணமாயிடுச்சுன்னு அவனே வாய் திறந்து சொல்லுவா. சரியா? அந்த ஒன்னையும் ஆத்தாட கேட்டு சொல்லுங்க. பையன் வெளிநாடு போறதுக்கு ரூபா கட்டியிருக்கான். வெளிநாட்டு வயசு சீக்கிரம் எடுத்து கொடுக்கணும். என் கஷ்டம் தீரணும். 3வது பொழுது உங்களுக்கு நான் கணக்கு 3வது பொழுது எனக்கு கூப்பிடணும்னு சொன்னேன்ல. ஆமா. இதுக்கான கணக்கு தான் அன்னைக்கு வரும். புரியுதா? சரி. சரி சாமி. நான் கண்ணீர் வடிக்க நீ சிரி. நான் நித்தோம் கண்ணீர் வடிக்க மடியேந்து பிச்சைக்கு நீ சிரி. நான் நித்தோம் கண்ணீர் வடிக்க. நீ சோதிச்சா நாங்க தாங்க முடியுமாத்த? உன் பிள்ளைல தெரிஞ்சு தெரியாம பண்ணலாம். எங்களை மன்னிச்சிரு. மன்னிச்சு எனக்கு ஒரு நல்ல வழி, இழந்த வாழ்க்கை திருப்பி கொடு. கேளு. தெரிஞ்சு தெரியாம தப்போட நீ தான் மன்னிக்கணும். உன் பிள்ளைகளை மன்னிச்சு எனக்கு இறக்குன்னு நல்ல வழியை அமைச்சு கொடு. ஒரு பொம்பளை புள்ள ஒருத்தி 3 பேரை சேர்ந்து ஒன்னா உங்ககிட்ட வந்து ஒரு யாச்சும் ஒரு பிச்சை ஒண்ணு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா? 3 பொம்பளை பிள்ளைங்க. எங்க ஊர்ல வச்சு கொடுத்துருப்பேன் சாமி. எனக்கு ஞாபகம் இல்ல சாமி. கொடுத்துருப்பேன். ஏம்மா, நீ கொடுக்கல. 3 பேர் பொம்பளைங்க. 3 பேர் வந்து 3ல ஒருத்தி வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டான். ஏம்மா எனக்கு இந்த மாதிரி செய்யி, நீ நல்லா இருப்பேன்னு தான் அவ அன்னைக்கு சொல்லி கேட்டான் உங்ககிட்ட. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்கிட்டு. எனக்கு இப்ப அன்னைக்கு நீ இல்லன்னு தானே அனுப்பிவிட்ட. ஞாபகம் வந்துச்சா இல்லையா? அன்னைக்கு அவ கேட்டதுல நீ அதெல்லாம் என்கிட்ட இப்ப இல்லம்மா, இருந்தா நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நீ வச்சுக்கிட்டே அவளுக்கு இல்லன்னு தான் சொல்லி அனுப்பிவிட்ட. சரியா? நீ வச்சுக்கிட்டே இல்லன்னு நீ சொன்னதுனாலதான் உன்னை இந்த அளவுக்கு சோதிச்சா. புரியுதா? வந்தது ஞாபகம் வரும். 3 பொம்பளைங்க வந்து கேட்டதுல 3 பொம்பளைங்க வந்தாங்க. அதுல ஒருத்தி உன்கிட்ட கேட்டான். அதோ அவ கேட்டது பரவாயில்ல. அத ஒருத்தி உன்கிட்ட கேட்டான். நீ வச்சுக்கிட்டு அதாவது நீ செஞ்ச புண்ணியம். யாரு என்ன கேட்டாலும் எந்த எடுத்துக்கோ கொடுத்துட்டே வந்தியா? உன்னை உனக்கு சோதிக்கிறதுக்காக தான் வந்தான் அவன். புரியுதா? உன்னை சோதிக்கிறதுக்காக வந்தவ காளியம்மா. சரியா? ஆனா நீ வச்சுக்கிட்டே அதுகிட்ட இல்லன்னு சொல்லிட்ட. தெய்வமா நேர்ல வந்து நடந்து வந்து கேட்டா நீ தாங்குவியா? தெய்வத்தை உன்னால நேர்ல பார்க்க முடியுமா? கலியுகத்துல நாங்க உனக்கு எந்த ரூபத்துல வரணும்? சாதாரண உருவத்தை பார்க்க முடியும்.
நான் வந்து உனக்கு தெரியாம போச்சுல்ல? ஆ? தெரியல. ஆ, ம். எல்லாம் நடக்கும். சரியா? ஆ, நீ கேட்ட வரம் நான் இல்லைன்னு சொல்லாம கொடுக்குறேன். ஆ, சரியா? நீ ஆ, கேட்ட வரம் நான் இல்லைன்னு சொல்லாம உனக்கு கொடுக்குறேன். ஆ, என்ன? ஆ, உன்னால வச்சுக்க முடியாது. ஆ, நீ கேக் நீ உன்கிட்ட எதையுமே உன்னை பொறுத்தளவுக்கு நீ எதையுமே வந்து உன்னால வச்சுக்க முடியாது. ஏன்னா ஏன்னா உன்னோட பிறப்பு அப்படி. தானம் தானம் பண்றதுக்காகவே பிறந்தவன் நீ. புரிஞ்சுச்சா? புரிஞ்சு. தானம் உன்ன பண்ணது இப்ப தெருவுல நிக்கும் சாமி. நான் சொல்றது கேளு ஆயா. சொல்லுங்க சாமி. உன்னை பெத்தவ இருக்கிறாள் உன் பக்கத்துல. ஆமா, இருக்கு. உன் பெத்தவளை கேளு. நீ ஆ, நீ வந்து உன்னுடைய 7 வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் ஆ, கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆ, சரியா? ஆ, உன்னுடைய 7 வயசுல யாரு என்ன கேட்டாலும் நீ இல்லைங்கிற சொல்லுக்கு உன்கிட்ட இடமே இல்ல. ஆ, புரிஞ்சா? புரியுது. உனக்கு இப்போ உனக்கு புத்தி இருக்கிற காலத்திலேயே இப்போ நீ வளர்ந்த காலத்திலேயே நீயா சொல்லு, நீ யாராவது கேட்டு இல்லைன்னு சொன்னது உண்டா நீ? இல்ல, மறுக்காம கொடுத்துரும் சாமி. இல்லைன்னு சொல்லாம இல்லைங்கிற வார்த்தைக்கு உனக்கு அடுத்த அர்த்தமே தெரியாது. சரியா? தெரியாம கொடுத்துட்டு. அப்படி ஆ, அப்படி இருந்தவ, அப்படி தானம் பண்ணினவன் ம், உன்னை பெத்தவ அன்னைக்கு வந்து தானமா கேட்கும்போது நீ கொடுக்க முடியல. கொடுக்க உனக்கு முடியல. அன்னைக்கு மனசு இல்ல. புரிஞ்சுச்சா? ஆ, அதனாலதான் உனக்கு இந்த சோதனை ஆரம்பமானது. ஆ, புரிஞ்சுச்சா? ஆ, உன் பேர்ல உன் பொருள் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட எதுவுமே தங்காது. உன்னுடைய மக்களதோ இல்ல இது எனது இல்ல என் மன்னவனது அப்படின்னு நீ சேர்த்தனாலோ, இது எனக்கு சொந்தம் இல்ல என் மன்னவனது இல்லாட்டி என் மக்களது அப்படின்னு நீ சேர்த்துற காலத்துல மட்டும்தான் உனக்கு அந்த பொருள் எல்லாம் தங்கும். இது எனது அப்படின்னு நீ ஒரு பொருள் தொட்டினா அந்த பொருள் அது உனக்கு தங்காது தாயே. ஆ, புரிஞ்சுச்சா? ஆ, உன் கல்யாண நேரத்துல உன் கழுத்துல இந்த மங்களசூத்திரம் எவ்வளவு பாரமா இருந்துச்சோ உண்டா இல்லையா? ஆமா. ம். ஆ, உன் கழுத்துல உனக்கு முகூர்த்தம் நடந்த காலத்துல, உனக்கு கல்யாணம் நடந்த காலத்துல உன் கழுத்துல இருந்த மங்கள சூத்திரம் எவ்வளவு பாரமா இருந்துச்சு, எவ்வளவு கனமா இருந்துச்சு. ம். ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு அப்போ சிறு வயசுல ஒண்ணும் புரியலையே சாமி. சொல்லுங்க சாமி. என்னம்மா? அது எனக்கு சரியா தெரியல. விவரம் உன் தெரியாத வயசு எனக்கு தெரியாது. உன் கல்யாணம் ஆடம்பரமா பண்ணுனாங்க. உன்னை பெத்தவங்க சக்தி மீறி பண்ணுனாங்க. கேட்டு பாரு. ஆமாப்பா. ஆமா, ஆ, பண்ணாங்க. ஆ. அப்புறம் ஞாபகம் இல்லைங்கிற? இல்ல, கல்யாணம் ஊரை போல ஆடம்பரமா அது பண்ணி வேனு பிடிச்சி எல்லாம் அனுப்பி விட்டாங்க. மத்த மாதிரி விவரம் நமக்கு அதுக்கு தக்க வயசுகள் கிடையாது ம். சாமி. இப்போ நமக்கு சரி, பரவாயில்ல. ஆ, சரியா? ஆ, சரிம்மா, இனி நீங்க சரிம்மா, இனி நீங்க வந்து ஆ, வாரம் வாரம் நீங்க அதை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஆ, கரெக்டா உங்களோட பாரம் எல்லாமே குறையும். சரியா? ஆ. ம். நீங்க கீழே சொல்லே கேட்க மாட்டேங்க சாமி. அப்பான்னு கூற மாட்டேங்கான். ரெண்டும் ஒரு வீட்டுக்கு மேல பிரச்சனை தான் சாமி இருக்கு. எனக்கு குடியிருக்க ஊருக்கு போயிருவேனா சாமி. எங்க ஊருக்கு பிள்ளை படிப்புக்காண்டி நான் உட்கார்ந்துருக்கேன். ஏதோ கஷ்டத்தோட குரு வந்து உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு கடவுள் 7 வாரம் பொறுங்க. சரி சாமி. எதுக்கு அவசரப்படுறீங்க? சரி, சொல்லுங்க சாமி. ஆ? ஆ, அவசரப்பட வேண்டியதே இல்லை. ஒரு 7 வாரம் பொறுங்க. ஆ, 7 வாரத்துல உங்களுக்கு என்னெல்லாம் மாயம் நடக்குதுன்னு பாருங்க. ம். சரியா? அந்த இடத்த விட்டு எனக்கு காலி பண்ணி வச்சுட்டு சாமி. வேற எதுவும் மாற்றங்கள் இருக்குமா சாமி? ஏம்மா, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா?
புரியுது ஏ சாமி. ஏழு 7 வாரம் நீங்க பண்ணுங்க, சரியாகிட்டு ஏழு கொடுக்குறேன். ஏ ஆர்டர் சரி பண்ணி தரேன்னு சொல்லுவீங்க. 7 வாரத்துல என்னெல்லாம் அதிசயம் நடக்குமோ பாருங்க. ஆ சரியா? ஆ சரி சாமி. ம். நீங்க கேட்ட எல்லா வரம் உங்களுக்கு கிடைக்கும்மா. நீங்க பயந்துக்க வேண்டியதே இல்ல. சரியா? அதே அதே மாதிரி குடும்பத்துல சொல்றது குடும்பத்துல 4 பேர் 4 பேர் உட்காந்துருக்கோம் சாமி. சொல்றது கேளுங்க. ஆ நீங்க இத செய்யுங்க. ஆ இத செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, அவ அவ போய் அவங்க அக்காக்காரிக்கிட்ட சொல்லுவா. எனக்கு ஆ வயிறார என் பசி தீர்த்துட்டா அப்படின்னு சொல்லி அவ போய் அவங்க அக்காக்காரிக்கிட்ட சொல்லுவா. ஆ சரியா? ஆ அவங்க அக்காக்காரி எல்லை எல்லை தாண்டி தான் உங்கள நிறுத்தியிருக்கிறான். எல்லை தாண்டி உங்கள அனுப்பிவிட்டாலும் உங்களுக்கும் சொல்லி காவலுக்கு ஆள் வச்சிருக்கிறான்ல. ஆமா. புரியுதா? ம். எல்லை தாண்டி அனுப்புனாலும், நீங்க அந்த கோயில் பக்கத்துல தானே குடி இருக்கிறீங்க. ஆமா. ம். ஏன் சுடுகாடு பக்கம் உங்களுக்கு வீடே இல்லையா? என்ன சாமி? ஏன் உங்களுக்கு சுடுகாடு பக்கம் வீடே இல்லையா? ஊர் எனக்கு எல்லையில தெரியல. இருமா. ஊர் எல்லையில உங்களுக்கு வீடுங்க இல்லையா? ஏன் ஆலயத்து பக்கத்துல உங்கள வீடு தேடி உங்கள உட்கார வச்சிருக்குது? அவ என் பக்கத்துல இருக்குன்னு என்ன அழைச்சிட்டு வந்து ஆம். வச்சிருக்கா. எல்லாம் புரியுதா? எல்லாமே காரணமா தான். சரியா? ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டியதில்ல. நீங்க கேட்ட வரம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி அந்த முத்தாரம்மனுக்கு நீங்க பால் வாக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆ அது அது நீங்க அந்த பாலை நீங்க வாத்தினா உடனே சரியா? ஒரு 4 நாள் கழிச்சு நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்றுவான் டாக்டர். ஆ நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல. சரியா? ம் ம் கேட்டுட்டீங்களாம்மா? கேட்டுக்கிறேன் சாமி. சரி. வச்சுட்டுமா? சரி சாமி. 3 வாரம் முடிஞ்சு 3 வாரம் முடிஞ்சு அந்த அன்னைக்கு இது பூஜை கொடுப்பாங்கல்ல, அந்த பிரசாதம் வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுட்டு, மறுநாள் என்ன அந்த கனி கையில வச்சுட்டு என்ன கூப்பிடணும். கேட்டீங்களா? சரி சாமி. சரி ரைட். இப்போ உங்க கையில இருக்கிற கனி கொண்டு போய் சாமி ரூம்ல வச்சிருங்க. சரி. சாமி செல்ஃப் வச்சிருக்கிறீங்க இல்லையா? ஆமா இருக்கு. பிள்ளை படிப்புக்காண்டி தான் சாமி இங்க வந்தா. அவளுக்கு ஹாஸ்டல் பிடிக்கலன்னு சொல்லி இங்க வந்து வீடு பிடிச்சி ஏம்மா நான் சொல்றது கேளுங்க. எதுக்கு அவசரமா பேசுறீங்க? நான் என்ன உங்களுக்கு உறவினர் இல்ல பேசுறதுக்கு. உங்க சொந்த கதை சோக கதை பேசிட்டு இருக்கிறதுக்கு. சாமி கிட்ட கணக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க. புரியுதா? சரி. பேசிட்டு இருக்குது சாமி. சரி. சாமி என்னமா பேசிட்டு கணக்கு சொல்லிட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு பேசி சாமி மலை ஏறிக்கிச்சு. சாமி மலை ஏறிக்கிச்சு. நான் எத்தனை வாட்டி சொன்னேன், வட்டு மாதிரி ஊடல பேசாதீங்க. என்ன பேசுறாங்களோ அதை கேட்டுக்கோங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றேன். 3 வாட்டி ஊடல கணக்கெடுக்கணும். நான் 3 வாட்டி சொல்லிக்கிறேன். சாமி கிட்ட பேசினா உங்க சொந்த கதை பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன நடக்குது எது நடக்குது அம்மாவுக்கு தெரியாதா? சரிம்மா, பாருங்க சரியா? நீங்க படிப்படியா உங்களுக்கு அது முடிச்சு கொடுக்கும். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது வந்து இந்த 5 மாசத்துக்குள்ளாரதான். சரியா? அததான் நான் சொல்றேன். சரியா? அம்மா சொன்னதுதான். எனக்கு எப்படி தெரியும்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது இல்லையா? நீங்க அந்த திருவிழா இது வந்து உங்களுக்கு சோதிச்சதுதான். சரியா? உங்களுக்கு உடம்புல இந்த வியாதி கிடையாது. சரியா? சோதனைக்காக தான் உங்களுக்கு காட்டினது. நீங்க வைத்தியத்துக்கு போக வேண்டியதே இல்லை. டெய்லி காலையில ஒரு எலுமிச்சை அந்த கோயிலுடைய அந்த அம்மனுடைய திருநீரும் எலுமிச்சை பழமும் எலுமிச்சை பழ சாறு அந்த திருநீரு கொஞ்சம் அந்த கோயில இருந்து வாங்கிட்டு வந்த எலுமிச்சை பழத்தை வந்து 4 வெட்டிக்கோங்க. 4 வெட்டிட்டு காலையில வெறும் வயிற்றுல குளிச்சதுக்கு அப்புறம் காலையில வெறும் வயிற்றுல இந்த திருநீரு அந்த எலுமிச்சை பழம் சாறு ஒரு டம்ளர் தண்ணி வந்து வேற யாரும் புழங்கிருக்க கூடாது. ஒன்னும் நிறக்கூட தண்ணி இல்லாட்டி பைப்ல பிடிச்சிக்கோங்க. அந்த தண்ணி தான் எடுக்கணும். சரியா? எடுத்து சாப்பிட்டாவது நீங்க ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. வைத்தியத்துக்கு போக வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல மெயின்டைன் ஆயிரும்.
அதே மாதிரி உங்களுக்கு அந்த நீங்கள் பால் குடம் எடுக்கிற வரும் ஆ உங்களுக்கு இந்த 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 அறிவுரை காட்டிட்டு இருக்குமே தவிர நீங்கள் பயந்துக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. சரியா? ஆ சரி சார். இந்த அடையாளம் காட்டிட்டு இருக்கோம், அவ்வளோதான். உங்களை நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. வியாதி வந்துச்சேடா அப்படின்னு நீங்கள் பயந்துக்க வேண்டியது இல்லை. சரியா? நீங்கள் அங்கே பால் குடத்தை செலுத்துட்டீங்கன்னா ஆ அதுலேருந்து 4 நாள் 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்ட்டுருவோம் டாக்டர். புரியுதா? ம் ஆ சரி சார். நீங்கள் தெய்வத்து மேலே நம்பிக்கை இருந்தால் ஒரு டாக்டர் கிட்ட போக வேண்டியது இல்லை. ஆ இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் சந்தேகம் அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் நம்ம மனுஷன்தான் இல்லையா? ஆ ம் ஆமாம். உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக நீங்கள் போய் டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். சரியா? ஆ ஆ சரி சார். ம் சரி ரைட்டுமா, வச்சுட்டுமா?